ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அதிக விலை கொடுத்து கேஎஃப்சி சிக்கன் கடையில் வாங்கிட்டு இருக்கீங்களா? இனி அது தேவையே இல்லை. 10 நிமிஷத்தில் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணுறதுக்கு பெப்பர் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்து ஊற வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்து 10 நிமிஷம் நம்ம வெளியே வச்சுக்கலாம். இதுக்கு மெயினான பொருள் மைதா மாவு. மைதா மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் பொடி, ஜீரகப்பொடி, மிளகு பொடி, உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு சிக்கனையும் எடுத்து இந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும் சிக்கன். இன்னொரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அந்த சிக்கனை ஒவ்வொரு பீஸாக எடுத்து தண்ணியில் முக்கி மறுபடியும் மாவுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா சிக்கனையுமே இந்த மாதிரி பண்ணும்போது தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். நல்ல காரமெல்லாம் நல்லா இருக்கும். காரம் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கரெக்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் பொடியும் மிளகா பொடியும் போட்டுக்கோங்க. நான் எல்லா சிக்கனையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஒரு கடாயில் சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நான் ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கிறேங்க. எண்ணெய்க்குள்ளே போட்டதுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைன்னா கருகி போயிடும். சிக்கன் சூப்பராக மொறுமொறுப்பு கேஎஃப்சி சிக்கன் நம்ம வீட்டிலையே சூப்பராக தயாராகிடுச்சு. அதிகமாக விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டாம். ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். எவ்வளோ உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்குது பாருங்கள், வெளியே கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.